கல்லூரி பெண்ணின் கற்பழிப்பு வழக்கு மதுரை நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த இளம்பெண் ஸ்ரீமதி திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். அந்த கல்லூரியை சேர்ந்த சில மாணவர்கள் ஸ்ரீமதியை தொடர்ந்து பாலியல் சித்திரவதை செய்து வந்தனர். அம்மாணவர்களில் ஒருவனால் கொடூரமான முறையில் தாக்கி கற்பழிக்கப்பட்டால் கடும் வேதனைக்கு உள்ளான அப்பெண் கல்லூரி விடுதியிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து விசாரணை செய்த போலீசார் முக்கிய குற்றவாளியை கைது செய்து திருச்சி மலைக்கோட்டை காவல் நிலையத்தில் அடைத்தனர். பின்னர் காவல் நிலையத்திலிருந்து மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும் வழியில் அக்குற்றவாளி தப்பி ஓடினான். நேற்று அதிகாலை கோடம்பாக்கம் ரயில் தண்டவாளத்தில் ஒரு அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த உடல் ஸ்ரீமதி கொலை வழக்கில் தப்பித்து ஓடிய முக்கிய குற்றவாளி மனோகர் என்பது தெரிய வந்தது.